மாவீரர் நாளுக்கு தயாராகும் தமிழர் தாயகம். சிங்களவர்களிடமிருந்து தமிழர்களை பிரிக்கும் செயற்பாடு கவலையடையும் பிள்ளையான். மீண்டும் மக்கள் போராட்டம் வெடிக்கும் எச்சரிக்கை விடுத்த ராஜபக்ஷ. தமிழ் மக்களுக்கான உரிமை போரில் தமது உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீரர் நாள் இவ்வாண்டும் நவம்பர் 27 தமிழ் மக்களால் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களும் நினைவு நிகழ்வுகளுக்காக தயாராக ஆரம்பித்துள்ளது. இதற்கமைய மன்னார் மாவட்டத்தில் ஆட்காட்டி வெளி மாவீரர் துயிலும் இல்லத்தில் இவ்வாண்டுக்கான மாவீரர் நாள் நிகழ்வுகள் செய்வதற்கான சிரமதான பணிகள் மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் மாவீரர் துயிலுமில்ல பணிக்குழுவினரால் ஆரம்பிக்கப்பட்டது. மாவீரர் நெடுங்கீரனின் தந்தை வீரசிங்கம் தலைமையில் குறித்த சிரமதான பணி இடம்பெற்ற நிலையில் சிரமதானத்தின் பின்னர் முதல் பெண் போராளி 2ஆம் லெப் மாலதியின் சகோதரன் தொம்மை அவர்களினால் பொது சுடர் ஏற்றப்பட்டு மாவீரர் தந்தை ராசாவினால் மலர் வணக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த ஆரம்ப நாள் நிகழ்வு மற்றும் சிரமதான பணியில் முன்னாள் போராளிகள், மாவீரர்களின் பெற்றோர்கள், துயிலுமில்ல பணிக்குழு உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் சிங்கள மக்களிடமிருந்து தமிழர்களை பிரிக்கின்ற செயற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருவதை பார்த்து நாம் கவலையடைகின்றோம் என பிள்ளையான் எனப்படும் இராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். பரம்பரையாக பாட்டனாருக்கே இயலாததை பேரனார் பெற்றுக் கொடுப்பார் என யாராவது சிந்தித்தால் அது நடைபெறாத காரியம் என்பதை என்னால் அடித்து கூற முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மட்டக்களப்பு மாவட்டம் எரிவில் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள சிவபுரம் 1ஆம் குறுக்கு வீதி மற்றும் 3ஆம் குறுக்கு வீதிகள் கொங்கிரீட் வீதிகளாக செப்பனிடப்பட்டு மக்கள் பாவனைக்கு திறந்து வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வின் போது கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் கூறுகையில், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்கான பாரிய பொறுப்பொன்று உள்ளது. போர்க்காலங்களில் அகதிகளாக்கப்பட்ட நாங்கள் உயிரிழப்புகளையும் சொத்துழப்புகளையும் நேரில் கண்டோம். பிரச்சினைகளுக்கான தீர்வை வன்முறைகளால் அடைய முடியாது என்பதே நாம் இதனூடாக கற்றுக்கொண்ட பாடமாகும். மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லை பிரச்சினைகள், நாட்டின் அதிகார பிரச்சினைகள் உள்ளிட்ட எந்த ஒரு பிரச்சினைக்கான தீர்வையும் பேச்சுவார்த்தையின் ஊடாகவே பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறான ஜனநாயக பண்புகளை கொண்டு ஒரு சிறந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் எமக்குள்ளதோடு இவ்வாறான நம்பிக்கையிலேயே எமது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பும் உருவானது. கடந்த கால பேச்சுவார்த்தைகள், மேசைகளில் அதிகார பகிர்வு, நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடுபவர்கள் குறித்த தீர்மானங்களை எங்கிருந்தோ வந்த ஓர் கூட்டம் தீர்மானித்ததன் காரணமாகத்தான் நாம் அனைத்திற்கும் முகம் கொடுத்து அழிந்து போயிருக்கின்றோம். மீண்டும் இப்போது பழைய வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறுவது போல் பட்டிருப்பு தொகுதியில் சிங்கள மக்களிடமிருந்து தமிழர்களை பிரிக்கின்ற செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை பார்த்து நாம் கவலையடைகின்றோம். எமது ஜனநாயக பண்புகளை வடக்கு தலைவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எங்களது தலைவிதியை தீர்மானிக்கின்ற சக்தியாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி உள்ளது. எனவே எதிர்காலத்திலும் இக்கட்சியினை ஒரு பலமான கட்டமைப்பாக நிலைநிறுத்தி முன்னெடுத்து செல்ல தொடர்ந்து பாடுபடுவோம் எனவும் தெரிவித்துள்ளார். கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் க. தயாநிதியின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் பூ. பிரசாந்தன் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள், அப்பகுதி பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் 2 சட்டத்தரணிகளுக்கு இடையே இடம்பெற்றதாக கூறப்படும் மோதல் தொடர்பில் ஹெசல்வத்தை காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் பிற்பகல் நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மோதலின் பின்னர் இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹெசல்வத்தை காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். வழக்குகளை பகிர்வது தொடர்பான வாக்குவாதத்தின் பின்னரே இந்த மோதல் இடம்பெற்றதாக தற்போதைய ஆரம்பகட்ட விசாரணைகளில் தகவல் வெளியாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1 மாதத்திற்கு முன்பு வழக்குகளை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக குறித்த வழக்கறிஞர்களுக்கு இடையே முரண்பாடு ஏற்பட்டதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். நாட்டு மக்களை மேலும் நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அமைந்தால் அது தொடர்பில் கடுமையான திட்டம் எடுப்போம் என பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய அரசாங்கம் எடுத்துள்ள ஒரு சில தீர்மானங்களினால் நாட்டு மக்கள் மிக மோசமாக
பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மின் உற்பத்தி கட்டமைப்பில் மாற்று திட்டங்களை செயற்படுத்துவதை விடுத்து மின்கட்டண அதிகரிப்புக்கு மாத்திரம் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது. முறையற்ற வகையில் மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு முதல் பெறுமதி சேர் வரி வீதத்தை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கி அரசு வருமானத்தை அதிகரித்து விட்டோம் என சர்வதேசத்திற்கு காண்பித்தால் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாது என்பதை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை செலவு அதிகரிப்பினால் மக்கள் மீண்டும் வீதிக்கிறங்கி போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டளைகளுக்கு அமைய அரசாங்கம் செயற்பட்டால் அரசாங்கம் தொடர்பில் நாட்டு மக்கள் தீர்மானம் எடுப்பார்கள். 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 13ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பொருளாதார நெருக்கடி நாட்டு மக்களை மென்மேலும் நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் வரவு செலவு திட்டம் காணப்பட்டால் கடுமையான தீர்மானம் எடுப்போம். பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்காகவே ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்தோம். நிறைவடைந்த ஒரு வருட காலத்தில் பாரிய மாற்றங்கள் ஏதும் சமூக கட்டமைப்பில் ஏற்படவில்லை. நாட்டு மக்களை தொடர்ந்து நெருக்கடிக்குள்ளாக்கினால் மக்கள் போராட்டம் மீண்டும் தலைதூக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் அபிவிருத்திக்காக வழங்கப்படும் ஆலோசனைகளை உரிய வகையில் நடைமுறைப்படுத்த தவறும் அரசு நிறுவன பிரதானிகளுக்கு எதிராக எதிர்வரும் நாட்களில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மாவட்டத்தின் அபிவிருத்திக்காக மேற்கொள்ளப்படும் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தும் பணிகளை அரசாங்க அதிகாரிகள் துரிதப்படுத்த வேண்டியது அவசியம் எனவும் நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லும் வேலை திட்டத்திற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மாவட்ட அரசியல் குழுவினர் மற்றும் அரசு அதிகாரிகள் இக்கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்ததோடு மாவட்டத்தின் அபிவிருத்திக்காக தற்போது வரை முன்னெடுக்கப்பட்டிருக்கும் வேலை திட்டங்கள் மற்றும் எதிர்கால அபிவிருத்திக்கான திட்டங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தோம் என தெரிவித்தே தேசிய வளங்களை ஒரு குடும்பமே அபகரித்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 3வது முறையாக மின் கட்டணத்தை அதிகரித்து இந்த நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான மின் பாவனையாளர்களை ரணில் அரசாங்கம் நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது. இந்த நிலையில் பெறுமதி சேர் வரி 18% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது ஓர் பிற்போக்குத்தனமான வரி விதிப்பாகும். கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கும் நபர்களிடமிருந்து முறையாக வரி அறவிடப்பட வேண்டும். வரி செலுத்தாதோரிடமிருந்தும் முறையாக வரி அறவிடப்பட வேண்டும். ஊழல் முறைகளில் அரசு சார்பு நிறுவனங்களுக்கு அளிக்கப்படும் தேவையற்ற வரி சலுகைகளும் நீக்கப்பட வேண்டும். இம்முறைகள் மூலம் வெட் வரியை அதிகரிக்காமல் அரசின் வருவாயை அதிகரிக்க முடியும். யுத்த வெற்றி என்ற பெயரிலும் தேசப்பற்று என்ற போர்வையிலும் மக்களின் தேசிய வளங்களை ஒரு குடும்பம் எவ்வாறு அபகரித்தது என்பது தெரிய வேண்டும். யுத்தம் நிறைவடைந்த போதிலும் முழுமையான சுதந்திரம் வழங்கப்படவில்லை. நாட்டின் வளங்களை இவர்கள் எவ்வாறு திருடினார்கள் என்பதை பண்டோரா பத்திரங்கள் வெளிப்படுத்தின. நாட்டை அளித்த ராஜபக்சகளுக்கு நான் துணை போக மாட்டேன் என்பதால் அவர்களுக்கு எதிராக நாட்டின் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை நாட்டுக்கு திரும்ப பெறுவோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.